ரத்தம் தெறிக்கும் படுகொலைகள், வாழ்க்கையையே சீரழித்துவிடும் ஆபத்தான போதைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடூரங்கள் என பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைகளையும் குற்றங்களையும் தூண்டிவிடும் கிரைம் கானா பாடகர்களை காவல்துறை பட்டியல் போட்டு அதிரடியாக கைது செய்யப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறேன் என்ற பெயரில் பட்டா கத்திகளுடன் வன்முறையை தூண்டும் கிரைம் கானா பாடல்களுக்கு வாயசைத்து புலம்பெயர் தொழிலாளரை ரத்தம் சொட்ட சொட்ட மிக கொடூரமாக வெட்டிய பயங்கர சம்பவம் நாட்டையே உலுக்கியது. படிக்க வேண்டிய வயதில் 4 சிறுவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் ரயில் நிலையங்களில் கிரைம் கானா பாடல்களை பாடி ரீல்ஸ் எடுப்பதும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாகவும் தொடர்ந்து செயல்பட்டதும் அவர்களது இன்ஸ்டாகிராம் பக்கம் காட்டிக் கொடுத்தது. இது போன்று பல்வேறு வன்முறை கானா பாடல் ரீல்ஸ்கள் வைரலாகி கொண்டிருக்கின்றன. இப்படி அவர்கள் ரீல்ஸ் வெளியிடுவதற்கு முக்கிய தூண்டுகோலாக இருந்ததே வன்முறை ரவுடிசத்தை தூண்டும் கிரைம் கானா பாடல்கள்தான். இந்த பாடல்களை பாடியது யார், எழுதியது யார், இசை அமைத்தது யார் என்பதையெல்லாம் விசாரித்து பட்டியல் போட ஆரம்பித்திருக்கிறது காவல்துறை. கானா பாடல்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சென்னையின் குடிசை பகுதிகளில் வசிக்கும் உழைக்கும் மக்களின் பொழுதுபோக்கு மற்றும் குரலற்றவர்களின் குரலாக ஒலித்தன. ஆரம்பத்தில் கானா பாடல்கள் தலைநகர சென்னை வாழ் உழைக்கும் மக்களின் தெருமுனை பாடலாக தோன்றியது. குத்தாட்டம் போட வைக்கும் உற்சாக மெட்டுக்கள், எள்ளி நகையாடும் எளிமையான சொற்கள் அவர்களது வாழ்வியல் சூழல்களை வெளிப்படுத்தியதால் கானா பரவலாக வளரத் தொடங்கியது. பின்னர் திரைப்படங்கள் மூலமாகவும் கானா பாடல்கள் பிரபலமடைந்தன. இசை அமைப்பாளர் தேவா கானா பாடல்களை திரைப்படங்களுக்குள் அறிமுகப்படுத்தியதில் முக்கிய பங்காற்றினார் என்பதை மறுக்க முடியாது. அதேபோல கானா பாடல்கள் மூலம் பலராலும் அறியப்பட்ட கானா புண்ணியர், கானா அந்தோணி, கானா பழனி உள்ளிட்டோரின் பாடல்கள் பெரும்பாலும் கலை நோக்கத்தோடும் கலகலப்பூட்டும் பொழுதுபோக்கு அம்சங்களோடும் அமைந்ததாகவும் கூறப்படுகிறது. அதுவும் மாம்பழ விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகோடு உள்ளிட்ட கானா பழனி என்கிற புளிகந்தோப்பு பழனியின் கானா பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பின. இப்படி பல்வேறு கானா பாடகர்கள் மேடைகளிலும் சினிமாக்களிலும் பாடி மக்களின் இதயங்களை வென்றனர். ஆனால் கலை, விழிப்புணர்வு, கேலி, ஜாலி, கிண்டல் என எளிய உழைக்கும் மக்களின் பாடலாக இருந்த கானா தற்போது கஞ்சா, போதை, ரத்தம், கொடூர கொலை, ரவுடிகளின் கூடாரத்திற்கு இடம்பெயர ஆரம்பித்து அப்பாவிகளை வேட்டையாட ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக பேமெண்ட் கொடுத்தால் போதும் காக்கா வலிப்பு வந்தது போல சர்க்கஸ் கோமாளிகளைப் போல சில கிரைம் கானா பாடகர்கள் ஆடிப்பாட ஆரம்பித்து விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதுவும் A+ பட்டியல் உள்ள கொலைகார கூலிப்படை ரவுடிகளின் பிறந்த நாள் மற்றும் விசேஷ நாட்களுக்கு ரவுடிசத்தை புகழும் விதமாக வாழ்த்தி பாடுவது, ரவுடிகளின் இறப்பு வீடுகளுக்கு சென்று அவர்கள் செய்த கொலை குற்றங்களை எல்லாம் வாழ்த்தி பாராட்டி பாடுவது என்பது அதிகரித்து வருகிறது. இதனால் கொலைக்குற்ற ரவுடிகளோடு நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ள ஆரம்பித்து குற்றச் செயல்களிலும் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் சில கிரைம் கானா பாடகர்கள் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எந்த விதமான தணிக்கையும் இல்லாததால் அப்படியே யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களிலும் இது போன்ற கொலை வெறியை தூண்டும், போதையை தூண்டும், பாலியல் வன்முறையை தூண்டும் வன்முறை ஆபாச பாடல்களை பாடி பகிர்ந்து அதிலும் வருமானம் பார்த்து வருகிறார்கள் ஒரு சில கிரைம் கானா பாடகர்கள். சமீபத்தில் திருத்தணி ரயிலில் புலம்பெயர் தொழிலாளர் தலையில் கத்தியை வைத்து ரீல்ஸ் எடுத்த வேணாண்டா வேணாண்டா உன்னை வலிச்சு விட்டுடுவேன் என்ற வன்முறை பாடலை பாடியவர் கானா சுதாகர்.
அதே சிறுவன் ரீல்ஸ் எடுத்த இன்னொரு பாடலை பாடியவர் கானா பாலச்சந்திரன். இவர்களிடம் கேட்டால் பல வருடங்களுக்கு முன் பாடியது என எஸ்கேப் ஆவார்கள். இதையே இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களா என்ற டெம்ப்ளேட்டை சிலர் தூக்கி கொண்டு ஓடி வருவார்கள். ஆனால் எப்போது பாடினால் என்ன, அந்த பாடலை வைத்து இப்போதும் குற்றங்கள் தொடர்கின்றனவே. நாம் பாடிய பாடலை பாடித்தானே திருத்தணி கொடூர சம்பவத்தில் சிறுவர்கள் ரீல்ஸ் எடுத்திருக்கிறார்கள். கஞ்சா போதை, ரவுடியிசம் என இளைஞர்கள் சீரழிகிறார்களே என்கிற குற்ற உணர்வோ வருத்தமோ இவர்களுக்கு துளி அளவு கூட இல்லை. எனவே இது குறித்து வருத்தமோ மன்னிப்போ இவர்கள் கேட்கவில்லை. மாறாக சுதாகரின் யூடியூப் பக்கத்தில் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். அடடா, இளைஞர்கள் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக இப்படி குறிப்பிட்டார் போல, என்ன ஒரு சமூக அக்கறை என நினைத்துக் கொண்டு அடுத்த வரியை படிக்க ஆரம்பித்த போதுதான் கோபம் கொப்படிக்க வைக்கிறது. என் ஃப்ரெண்டை ஏண்டா தேவையில்லாம தொட்ட, அதனால அடிச்சே உன்னை மட்ட என கொலை வெறியோடு கத்தியை தூக்கிக் கொண்டு ஓடுவதும் கொடூரமாக கழுத்தை அறுத்து பழி வாங்குவதும் கானா சுதாகருக்கு மகிழ்ச்சியான ரவுடி பாடலாம். அப்படித்தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வீடியோவை பதிவிறக்கம் செய்வதால் பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் குறைகிறது என வருத்தப்பட்டுள்ளார் கானா சுதாகர். அதாவது பார்வையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து அவரது வருமானம் குறைந்து விடுமாம். உழைக்கும் மக்கள் மீது என்ன ஒரு அக்கறை! அதே போல புட்டு பால் கொட்ட பாடலை பாடிய கானா பாலச்சந்திரன் தொடர்ந்து இது போன்ற வன்முறையை தூண்டும் பாடலை பாடி வருவதாக கூறப்படுகிறது. பெண் குழந்தைகள் குறித்து ஆபாசமாக பாடி சர்ச்சைக்குள்ளான சரண் என்கிற கானா சரவடி சரண் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பே விசாரணைக்குள்ளாகி இப்படியெல்லாம் பாட மாட்டேன் என திருவள்ளூர் எஸ்பி வருண்குமாரிடம் எழுதி கொடுத்துவிட்டு தப்பித்து வந்தார். ஆனாலும் தொடர்ந்து வன்முறையூட்டும் கானா பாடல்களை பாடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல வெட்டுக்குத்து, ரவுடியிசம், போதை, காவல்துறையினரை வெறுப்பேற்றுவது என தொடர்ந்து பாடிக்கொண்டிருப்பவர் கானா பாலமுருகன். A+ ரவுடியுடன் தொடர்பு வைத்துள்ள கானா பாலமுருகன் கஞ்சா வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றவர் என கூறப்படுகிறது. இதேபோல வாங்கல் புள்ளவிக்கி என்பவரும் பெண்களை இழிவுபடுத்துவதும் ஆபாச வன்முறைகளை தூண்டும் விதமாகவும் பாடி வருகிறார் என கூறப்படுகிறது. கானா பிரபா என்பவர் பல்வேறு வன்முறை கானா பாடல்களை எழுதி வருவதாகவும் கூறப்படுகிறது. வியாசர் பாடியை சேர்ந்த சபேஷ் சாலமோன் என்பவர் 80% கானா பாடல்களுக்கு இசை அமைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான கானா வினோத் 2 வருடங்களுக்கு முன்பு பேசிய ஒரு வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் கானா வினோத், கச்சேரி பாடும்போது உங்களை யாராவது கஞ்சா பாடல், ரவுடி பாடல், போதை பாடல் பாடச் சொன்னா பாடாதீங்க, உங்களை அடிச்சா கூட அடி வாங்கி கொள்ளுங்கள், என்ன அப்படி பாட சொன்ன போது நான் மைக்க மேடையிலே வச்சுட்டு வந்துட்டேன், எனவே எக்காரணம் கொண்டும் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் பாட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இதற்கு முன்பு பாடியிருந்தால் பரவாயில்ல, ஆனா இனிவரும் காலங்கள்ல இது போன்ற பாடல்களை யாரும் பாடாதீங்க. நாம் பாடவில்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி போனா அடிப்பாங்க. உசுரே போனாலும் பரவாயில்ல, நாங்க இது போல பாட மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிடுங்க. மேலும் இது போல பாடச் சொன்னா எங்க சங்கத்திலிருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுங்க என்றும் சங்கத்தின் தலைவராக கானா வினோத் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகும் கூட தொடர்ந்து வன்முறையை தூண்டும் பாடல்களை பல கானா பாடகர்கள் பாடி வருவதாக கூறப்படுகிறது. கெஞ்சா பாட்டு பாடுறாங்களா, கெஞ்சா பாட்டு, குடி பாட்டு, ரவுடி பாட்டு பாடினாங்கன்னா நாங்க எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சப்போஸ் ஸ்டேஜ்ல வந்து யாருன்னா பாட சொன்னாங்கன்னா தயவு செய்து யாருமே பாடக்கூடாது. அப்படி கச்சேரி நடக்கலாம் கூட பரவாயில்ல. போலீஸ் பாட அனுமதிக்கல, அதுக்கு மீறி யாரோ பாடாதீங்க. அப்படி கேட்டாலும் ரவுடி பாட்டு யாருன்னா கேட்டா கூட, கெஞ்சா பாட்டு கேட்டா கூட நாங்க பாட மாட்டோம், எங்களை வந்து சங்கத்துல இது மாதிரி இருக்குது, எங்க மேல வழக்கு போடுவாங்கன்ட்டு ஒட்டாரமா நீங்க பாடாதீங்க தயவு செய்து. சென்னை வாழ் உழைக்கும் மக்களின் குரல், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல்கள் தற்போது ஒலிப்பதில்லை.
பொதுமக்களுக்கு எதிரான கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, ரேப், கஞ்சா வியாபாரிகளின் குரலாக கானா பாடல்கள் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் வேதனையின் உச்சம். அதுவும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் வெளியில் வந்து எங்களை எதுவோ செய்ய முடியாது என போலீசாரை வெறுப்பேற்றவும் பொதுமக்களை அச்சுறுத்தவும் தொடர்ந்து கானா பாடல்கள் பாடப்பட்டு பகிரப்பட்டு வருகிறது. இது பயங்கரவாதத்தின் இன்னொரு முகம். இது கற்பனை, பொறுப்பு துறப்பு என வீடியோவின் ஆரம்பத்தில் போட்டுவிட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் வீடியோ போட்டால் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எவ்வளவு ஆபத்தோ அதே போன்ற ஆபத்துதான் பட்டா கத்தியை எடுத்துக்கொண்டு குற்றவாளிகளையும் ரவுடிகளையும் ஹீரோவாக்கி கானா பாடல்கள் வெளிவருவதும். குற்றவாளிகளையும் ரவுடிகளையும் புகழ்ந்து பாடுவது குற்றத்தின் ஓர் அங்கம். எனவே திருத்தணி கொடூர சம்பவத்திற்கு பிறகு விழித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறது காவல்துறை. இப்படிப்பட்ட கிரைம் கானா பாடகர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதோடு கூலிப்படைகளோடு தொடர்புடைய கானா பாடகர்கள் யார் யார், அவர்களுக்கு கொடுக்கப்படும் பேமெண்ட் எங்கிருந்து வருகிறது, இந்த பாடல்களில் நடிப்பவர்கள் உண்மையிலேயே கலைஞர்களா, குற்ற பின்னணி கொண்டவர்களா, அவர்களது சமூக வலைத்தள பக்கத்தில் என்னென்ன பாடல்களை பப்ளிஷ் செய்திருக்கிறார்கள், இது போன்ற வன்முறை கானா பாடல்களை எழுதுவது இசையமைப்பது யார், இவர்களின் குற்ற பின்னணி என்ன என்பது குறித்தெல்லாம் விசாரணையை தொடங்கியிருக்கிறது காவல்துறை. பட்டா கத்தியால் வெட்டினாலும் கானா பாட்டால் வெட்டுவதற்கு தூண்டினாலும் குற்றம் கேடு தரும்.